வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்டக்கிள்ஸ். ஸோ வந்துட்டு அப்ஸ்டக்கிள்ஸ்னால் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நான் ஆக்சுவலாக போட்டேன். ஸோ இந்த பாக்ஸு, இந்த இரும்பு பெட்டி, ஸோ இதெல்லாமே அப்ஸ்டக்கிள்ஸ். இதெல்லாம் வந்துட்டு கேமில் வந்துட்டு ஒரு அசட்டாக அங்கே எல்லாம் பொருள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான பொருள். ஸோ இதெல்லாம் அப்ஸ்டக்கிள்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லணுன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நான் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணால் கொலைடர், பாக்ஸ் கொலைடர் 2Dன்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த கொலைடர் வந்து இடிக்கிற தன்மை. ரிஜிட் பாடிங்கிறது அது வந்து ஒரு வெயிட்டை கொடுக்கும், அது அந்த இடத்துல மிதக்காமல் ஒரு வெயிட்டை கொடுக்கும், வெயிட்டு மாசு, அது ஒரு பாடி மாதிரி யூஸ் ஆகும், ரிஜிட் பாடி. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பாக்ஸ் கொலைடர் 2D, ரிஜிட் பாடி 2D நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இதுதான் சொல்ல வந்தேன். ஆல்ரெடி வந்துட்டு என்கிட்ட அசட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அசட்ஸ்னால் நம்ம கேமில் யூஸ் பண்ணுற அசட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த அசட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த அப்ஸ்டக்கிள்ஸ் அப்படிங்கிறத வச்சு இந்த கிளாஸில் நிறைய நம்ம வந்து ஒரு கேமை வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி சில பொருள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேமை ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதுதான் அப்ஸ்டக்கிள்ஸ். இப்போ அதில் ஃபஸ்ட்டு எதை பண்ணலான்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய பிளேடு இங்கே இருக்குது, ஓகேங்களா? இதுதான் என்னோடய பிளேடு. இப்போதைக்கு என்ன போட்டிருக்கேன், ஒரு பொட்டி போட்டிருக்கேன், அப்புறமா ஒரு குப்பை தொட்டி போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 தான் இருக்குது கேமில். மொத்தமாகவே இந்த 2 தான் கேமில் இருக்குது. அப்புறம் இந்த பிளேடு 3 தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த பிளேடு இருக்குல்ல, இந்த பிளேடை வந்துட்டு இழுத்து விட்டதுக்கப்புறம் இது போகுது. ஸோ இது மேலே பட்டால் ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒரு பிளேடுங்கிறனால பிளேடு எதெல்லாம் வந்துட்டு உடைக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ நான் யோசித்ததில் வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பலூன் தோணுச்சு. ஸோ பலூன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நார்மலான ஒன்று. ஸோ இந்த பொட்டி மேலேயோ இந்த இரும்பு மேலேயோ பட்டால் பிளேடு ஒன்றாகுது. ஆனால் இந்த பலூன் மேலே வந்துட்டு பிளேடு பட்டுச்சுன்னா என்னாகும், பலூன் வந்துட்டு பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த பலூன் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுனா கேம் செமையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் நான் வந்து அசட்டில் வந்துட்டு பலூன் வந்து எனிமியாகவே நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதான் எனின்னு போட்டிருக்கேன். ஸோ enemy 1, enemy 2, enemy 3, இது பினா ப்ளூ, ஆர்னா ரெட், ஜீனா க்ரீன். ஸோ இதெல்லாம் சும்மா நேம் வச்சுக்கிட்டால் ஞாபகமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்கள் ஏதோ ஒயிட்டாக இருக்குது, சரியாக க்ரியேட் பண்ணல. பட் பரவாயில்ல, டுட்டோரியல் கிளாஸ் தானே, நீங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. இதான் இருக்கணும்னு இல்லை, நான் ஆங்க்ரி பேர்டை ஒரு பேஸாக வச்சு இந்த மாதிரி நான் பிளேடை வச்சு அடிக்கும் போது பலூன் உடைக்கிற மாதிரி நான் யோசிச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன உங்களுக்கு மைண்டில் வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கேமை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் வேணால் ஒரே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் தான் வந்துட்டு உங்களுடைய இது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பலூன்ஸை இப்போதைக்கு நான் க்ரீன் எனக்கு பிடிக்கும், க்ரீன் கலர் நான் போடுறேன். ஸோ இந்த இது இருக்குல்ல, இதில் நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பிளேடு வந்துட்டு அந்த இடத்துல நிற்கிது இப்போதைக்கு. ஸோ இங்கே ஒரு இந்த மாதிரி பைப் மாதிரி ஒன்று போட்டால், பிளேடுங்கிறது ஒரு இரும்பு, ஸோ அது ஒரு பைப்பில் வந்து நிற்கிற மாதிரி போட்டுக்கலாம், ஓகேங்களா? சரி, அந்த பைப்பில் நிற்கிது. அப்புறம் ஸோ இந்த பைப் ஆட் பண்ணணும் 1, அப்புறம் இந்த பலூன் ஆட் பண்ணணும் 2. ஸோ இந்த பலூன் வந்து மல்டிபிளாக கூட யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஒரு பலூன் 2 பலூன் மாதிரி போடுறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இங்கே கேமில் வந்துட்டு அசட்டுக்கான பிளேஸ் இது தான், இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இப்போ அந்த க்ரீன் கலர் பலூனை போடுறேன். ஓகே, க்ரீன் கலர் பலூன் ஓகே போட்டாச்சு. இப்போ நான் அப்படியே இழுத்துட்டு வந்து கேமில் வியூவில் ஓடுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்கேல் பண்ணலாம், பொசிஷன் மாற்றலாம். இப்போ பாருங்கள் 0.1ன்னு இருக்குது, அதுவே அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ நான் 0.5 இந்த ஆக்சிஸில் கொடுத்துட்டேன். இதுலேயும் வந்துட்டு 0.5 கொடுக்குறேன்.
சின்ன சைஸ் எனக்கு கிடச்சிச்சு. இஜெட் வந்துட்டு தேவையில்லை, 0ன்னு வச்சாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஸோ 0ன்னு வச்சுக்கலாம். இப்போவும் பார்த்திங்கன்னா பலூன் பெருசாக தான் இருக்குது. இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னா, இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு டாப்பில் இந்த மாதிரி கை சிம்பிள் வந்துட்டு இது ஃபுல்லாகவே மூவ் பண்ணுறது. இந்த சிம்பிள் 4 சைடு வந்து நவுற்றலாம், இந்த மாதிரி நவுற்றிக்கலாம், இப்படி கூட நவுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொட்டேஷன், பார்த்திங்களா, ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஸ்கேல், இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இங்கே ஈஸியாக குறையுது. பாயிண்ட்டை போய் டைப் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே, இங்கே வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ வந்துட்டு ஒரே ஒரு பலூனை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு கேம் வியூவில் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பலூன் அப்படியே நிற்கிது. அது வந்து ஒன்றுமே கிடையாது இப்போதைக்கு, ஜஸ்ட் நான் விட்றேன் பாருங்கள், அதில் படவே இல்லை. ஸோ ஏன் படலைன்னா, நம்ம எதுவுமே வந்துட்டு அந்த பலூனுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கவோ இல்லை வந்து எதில் உராய்வணும் எதுவும் கொடுக்கல. இதுக்கெலாம் கொடுத்தோம்ல கொலிஷன், அந்த மாதிரி அதுக்கெலாம் கொடுக்கல. ஸோ ஆட் கம்போனண்ட்டில் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எதுலையாவது வரசணும் அப்படின்னா கொலைடர், பாக்ஸ் கொலைடர், கேப்சல் கொலைடர் இருக்குது, சர்க்கிள், கேப்சல் கொலைடர் வேணாம், மெஸ் கொலைடர் போட்டுக்கலாம். அப்படி போட்டோம்னா பாலிகான் கொலைடர் போடலாம். இது வேணாம், ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். ரிமூவ் எங்கே இருக்குது, ரிமூவ் காம்போனண்ட் பண்ணியாச்சு. மெஸ் கொலைடரில் பாலிகான் அங்கே இருக்குது. பாலிகான் கொலைடர்னால் அந்த பலூன் மாதிரியே பாலிகான் வந்துடும். ஸோ இப்போ பலூன் மேலே ஓரத்தில் போட்டால் கூட கரெக்டாக அது மேலே படும். ஸோ பாலிகான் கொலைடர் போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன போடணும்னா ரிஜிட் பாடி, அப்போ தான் அது வந்து வெயிட்டு கிடைக்கும். பாடி கொடுத்துடலாம், ரிஜிட் பாடி 2D. ஸோ இப்போ ரெண்டும் கொடுத்தாச்சு. இது மேலே இப்போ வரசும், அதே நேரத்தில் இதுக்கு வந்து வெயிட்டும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ பலூனும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாக்ஸ் மாதிரியே உக்காந்துக்கிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அது ரவுண்டாக இருக்கிறனால ஆடுது ஓகே. ஆனால் பலூன் வந்துட்டு இவ்வளோ வெயிட்டெல்லாம் இருக்காது கரெக்டாக. ஸோ பலூன்னா இப்படி பறக்கணும்ல, கொஞ்சமாவது வெயிட்டு கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம கிராவிட்டி குறைச்சாலே வெயிட்டு குறைஞ்சிரும், அவ்வளோதான். 1ன்னு இருக்குது, 0.2ன்னு கொடுக்குறேன். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, மெதுவாக சாஃப்டாக தான் இருக்குது. சரி, ஓகே. பட் ஆனால் இந்த பக்கம் வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறதுக்கு இந்த சைடு வைக்கலாம், கொஞ்சம் மேலேயே வைக்கலாம். இப்போ இதை வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணலாம். இதை வந்துட்டு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அழுத்திட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஆல்ட் அழுத்தி கண்ட்ரோல் D கொடுங்க, உங்களுக்கு டூப்ளிகேட் ஆயிரும். பார்த்தீங்களா, ஆயிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் D, இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இதோட டூப்ளிகேட் 1ன்னு வந்துருச்சு. திரும்ப நான் வந்துட்டு கண்ட்ரோல் D கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பலூன் வந்துருச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். நான் டூப்ளிகேட் பண்ணால் அந்த காம்போனண்ட், ரிஜிட் பாடி, கொலிஷன் எல்லாமே சேர்த்து தான் டூப்ளிகேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்டாக விழுகுது, ஒரு பலூன் மாதிரி, நிஜமாலும் ஒரு பலூன் மாதிரியே கீழே விழுகுது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது பலூன்ஸ்லாம். ஸோ இப்போ வந்துட்டு பலூன் வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லை, இங்கே ஒரு பைப் வைக்கலான்னு நம்ம சொன்னோம். பெயிண்ட்டுங்க ஓகே, நம்பர் 2 போட்டாச்சு. இப்போ நம்பர் 1 வைக்கலாம். 1 வந்துட்டு அசெட்டில் பார்த்தீங்கன்னா அசெட்ஸில், ஸோ இந்த பைப் தான் சொன்னேன். ஸோ இந்த பைப்பை வந்துட்டு போட்டாச்சு, தூக்கி உள்ளே வைக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது. ஸ்கேல் கிளிக் பண்ணிவிட்டு பைப்பை சின்னது பண்ணிடலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது மூவ் பண்ணுற டூலை வச்சு மூவ் பண்ணுறேன். ஓகே, மூவ் பண்ணியாச்சு, கரெக்டாக வந்துருச்சு. சூப்பர். இன்னும் கொஞ்சம் சின்னது. ஓகே, ஆசம். இப்போ பார்த்தீங்கன்னா பைப் இருக்குது, பட் ஆனால் அங்கே ஹோல்டரில், லைக் எப்படி சொல்கிறது, பைப்பு பின்னாடி இருக்குது. ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா இது அந்தரத்தில் பறக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நட்டு ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த நட்டு பார்த்தீங்கன்னா போல்டை க்ரியேட் பண்ணது எதுக்குன்னா, அது போட்டால்
ஓகே, அந்த பிளேடு வந்துட்டு இந்த நட்டில் தான் பிடிச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஸோ இப்போ ஸ்கேல் கொடுத்துட்டு ஸ்கேலை போட்டு ஸ்க்ரூ மாதிரி போட்டுடலாம். பட் ஆனால் அது ஏன் பின்னாடி இருக்குது, அது ஏன் பின்னாடியாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், ஆர்டர் வந்துட்டு 0ல் இருக்குது. அந்த ஆர்டர் 1ன்னு கொடுக்குறேன், அப்பவும் வரல, அப்பயும் வரல, 5ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா அந்த பிளேடு வந்துட்டு 10ன்னு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெவல்னு கொடுத்துருவோம். 10ன்னு கொடுத்தா லெவல். இப்போது முன்னாடி வந்துருச்சு. இந்த ஆர்டரின் லேயர்லாம் ஃபஸ்ட்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால தான் இப்போ எதுவும் சொல்லாமல் டக்குன்னு ஷார்ட்டாக முடிச்சிட்டேன், டக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் கூட சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ வந்துட்டு ஃப்ளாக் மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஓகே, அந்த இரும்பில் வந்துட்டு பிளேடு சுற்றிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்துட்டு எந்த க்ளோலீட்டரும் போட தேவையில்ல, ஜஸ்ட் அது விஷுவலுக்காக வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, ஆனால் இது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இழுக்கும் போது அது ஒரு ஏதாவது செயின் மாதிரி வரணும், கூடவே நடுவில் வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்கணும். ஆங்கிரி பேர்ட்லாம் இழுத்தா வில்லில் நடுவில் ஒன்று வயர் இருக்கும், அந்த மாதிரி இதில் வயர் பண்ணணும். பட் அது கொஞ்சம் பெரிய வேலை, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பண்ணலாம். இந்த கிளாஸில் ஜஸ்ட்டு இந்த மாதிரி அசட்ஸ் ஆட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா போதும். ஸோ இருங்க, இது என்னமோ வித்தியாசமாக இருக்குது. இது மூவ் பண்ணி பார்த்தா ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போதைக்கு பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, பலூனை வந்துட்டு கொஞ்சம் காற்றுல போன போது எப்படி இருக்கும். இப்போ பலூன் இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்துட்டு சிம்பிளாக யோசித்தேன். ஸோ இப்போ பலூன் இந்த பொட்டிலாம் கீழே விழுகுது. பலூன் வந்துட்டு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருந்தால் நம்ம அது மேலே போகிறதுக்குள்ளே பிளேடை வச்சு அடித்து உடச்சிடணும். அப்போ தான் லெவல் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சா சூப்பராக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரினா இப்போ பலூன் என்ன பண்ணணும், பலூனுக்கு வெயிட்டே இருக்கக்கூடாது. ஸோ பலூனுக்கு மைனஸில் இருக்கணும். -0.1ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 0.02 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த 0.02 காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ப்ளே பண்ணுவோம். இந்த கீழே இருக்கிற பலூனுக்கு தான் வச்சுருக்கேன், மேலே போதான்னு பார்க்கலாம். ஓகே, அங்கே பாருங்கள், அது அப்படியே மேலே போகுது பார்த்தீங்களா. ஸோ அது போகிறதுக்குள்ளே அதை நான் அடித்து உடச்சிடணும். செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பலூனும் வெயிட் அதிகமாக இருக்குது. நடுவில் இருக்கிற கீழே இருக்கிற பலூன் வந்துட்டு இதாக இருக்குது. சரி, ஓகே. இப்போது அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போது ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியானா, கலரை மாற்றிக்கலாம். ப்ளூ கலர் வந்துட்டு வானத்துக்கு போகுது, ஓகேங்களா, ஸ்கைக்கு போகுது. ஸோ ப்ளூ கலரை தூக்கி போடுறேன். ஸோ ஸ்கேலை கிளிக்கப் பண்ணி ஸ்கேலை போட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை விட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு ரிஜிட் பாடி 2D, அப்புறம் கொலைடர், பாலிகான் கொலைடர் எங்கே இருக்கா. ஓகே, பாலிகான் கொலைடர் 2D. இப்போது ரிஜிட் பாடியில் 0.02. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான், ப்ளூ கலர் மேலே போகிற மாதிரி ப்ளூ கலர் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கலர் கீழே வருதா, ஆனால் ப்ளூ கலர் வந்துட்டு வெயிட்டு கம்மி. ஏன் கீழே வருது, நான் மைனஸ் கொடுக்கல, சாரி எங்கிறது 0.02 முன்னாடி மைனஸாக போடணும். ஓகே, இப்போ வந்துட்டு ப்ளூ பலூன் மேலே போகணும். ஓகே, அது மேலே தான் போகுது. போடுங்க அதை டிஷ் அடித்து உடச்சாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு க்ரீன் பலூன் கீழே விழுந்துருச்சு, அது மேலே போகுது. அதை நான் அடிக்கும் போது அது இதாகணும். இதையும் கூட உடைக்கலாம், பட் ஆனால் அது கீழே இருக்குது, அது மேலே போகுது. ஸோ மேலே போகிற பலூன்லாம் ஃபஸ்ட்டு உடைச்சிட்டு கீழே இருக்கிற பலூன்லாம் செகண்டாக உடைக்கலாம். ஸோ அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது, இது எதுக்கு வச்சுருக்கேன். சரி, ரெட் கலர் பலூனை உடைச்சா நம்மளுக்கு மைனஸ்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சா சூப்பராக இருக்குமா. சரி, ஓகே, ப்ளூ கலர் பலூன் காணும், போயிடுச்சாட்டுக்குது மேலே. ஸோ இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம், அசட்ஸ்லாம் வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு சொல்கிறது இல்லைன்னா, ஸோ அடுத்த முக்கியமான ஒரு டிசைன் பண்ண வேண்டியது இருக்குன்னா அது என்ன. ஸோ இது இழுத்தா வந்துட்டு நடுவில் ஒரு சங்கிலி வரணும், ஏன்னா இது பிளேடு தானே. இப்போ ஆங்கிரி பேர்ட்னால் அதில் வந்துட்டு ஒயர் வருது,
பட் இது வந்துட்டு இதுவும் இரும்பு, இந்த பைப்பும் இரும்பு. அப்போ அதுக்கேற்ற மாதிரினா இந்த சங்கிலி, நாய் சங்கிலி இருக்குமே, அந்த மாதிரி நடுவில் ஒன்று இழுத்தா வரணும். அப்படி இழுக்கும் போது அது விட்டா போய் இழுத்து அடிக்கிற மாதிரி ஒரு சங்கிலியை உருவாக்கலாம். அந்த சங்கிலிக்கு தான் இங்கே நான் க்ரியேட் பண்ணி வச்சேன். இங்கே பாருங்கள், செயின்னு சொல்லிட்டு. இதே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து பிஎன்ஜியில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லோ குவாலிட்டி தான். பட் ஆனால் இங்கே ஏன் இதில் கட் பண்ணிட்டு இதில் கட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இது அப்படியே டூப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதே இமேஜ் இந்தாண்ட வந்தால் இதோட இது ஜாயிண்ட் ஆகிக்கும். அதே மாதிரி இது இந்தாண்ட வந்தால் இது ஜாயின் ஆகிக்கும். ஸோ அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக ஒரு சங்கிலி வரும். கண்டினியூவாக அது வந்து கேமில் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்த கிளாஸில் தான் பார்க்க முடியும். ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்த்துக்கலாம். ஸோ வேறு என்னென்ன ஆட் பண்ணலாம்? ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி கூட பண்ணலாம். எப்படி பண்ணலாம் வந்துட்டு, இந்த பாக்ஸை வந்துட்டு இந்த சைடு வச்சுட்டு அதே மாதிரி இந்த குண்டா வந்துட்டு இங்கே வச்சுக்கலாம். அந்த குண்டாவே ஏன்னா இது வந்துட்டு கேம் விட்டு பிளேடு வெளியே போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் Ctrl D கொடுத்து அதை அப்படியே இது பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் டூப்ளிகேட் பண்ணுறதெல்லாம் Ctrl D தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இன்னொன்று கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Ctrl D மேலே கூட வெளியே கூட வச்சுக்கலாம். அது வந்து உள்ளே தான் உழுக போகுது. ஏன்னா கீழே தானே தரகுது, அங்கே தான் நிற்கும். சரி, ஓகே. இப்போ இந்த பொட்டிக்கு முன்னாடி பச்சை கலர் பலூன், பச்சை கலர் பலூன் இது ரெண்டும் மேலே இருக்க வச்சுக்கலாம். ஏன்னா அது கீழே தானே வரப்போகுது. Ctrl D போட்டு இன்னொரு பச்சை கலர் பலூன் வச்சுக்கிறேன். இது வந்துட்டு மேலே போகுது, அதனால கீழே வச்சுக்கலாம். Ctrl D. ஓகே, இப்போ இந்த பொட்டி ஓகேவா? இது Ctrl D. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்க்க நல்லாயிருக்கு. ப்ளே பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் மேலேருந்து வந்துருச்சு. ஸோ இது போட்டு அமுக்கிருச்சு பாருங்கள், மேலே போகிறதுக்கு எல்லாமே அமுக்கிருச்சு. பட் அது ஓகே, இந்த மாதிரி தவறுகள் வரத்தான் செய்யும். இடம் இருந்துச்சுன்னா மேலே போயிடும். ஆனால் அது உடையவில்லை பார்த்தீங்களா, அது உடையிறதெல்லாம் அது இன்னும் அது பெரிய கோடிங் போடணும். பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போது பச்சை கலர் பலூன் வச்சு அமுக்கி பிடிச்சிருது. ஸோ அதை வந்துட்டு ஒன்று டெலீட் பண்ணி விட்ருவோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா நடுவில் இருக்கிறது போகும்னு நினைக்கிறேன். மேலே அதுவும் போகும்னு நினைக்கிறேன். ஐயோ, வெளியே போயிடுச்சா? ஸோ அந்த வெளியே போகிறத முதல்ல ஆஃப் பண்ணணும். மேலே எல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி விடணும். இங்கே இதுவும் பிடிச்சிக்கிச்சா? போகுது. ஓகே, இப்போ பண்ண வரைக்கும் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் சங்கிலி எப்படி பண்ணுறதுன்னு பண்ணுவோம். அப்புறம் பலூன் எப்படி உடைக்கிறதுன்னு பண்ணுவோம். ஒவ்வொரு கிளாஸாக பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு ஆப்ஸ்டக்கல்ஸ் இங்கே இருக்குது. ஆப்ஸ்டக்கல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், நிறையா சும்மா ஜஸ்ட் நீங்கள் என்னென்ன இமேஜெலாம் க்ரியேட் பண்ணுறீங்களோ உள்ளே தூக்கி போட்டால் கேம், அவ்வளோதான். அதுதான் கேம். அதில் மெக்கானிசம் பண்ணுறது தான் கோடிங் பைப் பண்ணுற மாதிரி இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இதே கூட எல்லா பலூனும் மேலே போகிற மாதிரி வச்சு இங்கே ஒரு பைப் வச்சிங்கன்னா அந்த பைப்பை தள்ளி கீழே விட்டுட்டு அது மேலே போகும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது மாதிரி கூட நல்லாயிருக்கும். அடுத்த கிளாஸில் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த செயின் எப்படி கொண்டு வருதுங்கிறத மெக்கானிசம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.